ஃபஸ்ட்டு பருப்பு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு வந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3 இல்லாட்டி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது வேக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பாயசத்துக்கு ஊற வைக்கிறதுக்கு வந்து பச்சரிசி இருக்கு இல்லையா, மாவு பச்சரிசி வந்து 1 ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை அரைக்கிறதுக்காக நம்ம ஊற வைக்கிறோம். அதனால் ஊறட்டும். இப்போ வந்து ஒரு 4 விசில் வச்ச பருப்பு வந்து ரெடி ஆயிருச்சு நமக்கு. அதுக்கு ஒரு 2 செம்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து 2 கிளாஸ் இருக்கு இல்லையா, நம்ம நுணுக்கி வச்ச வெல்லம், அதாவது பொடி பண்ண வெல்லம் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைக்க வச்சுருந்தோம் இல்லையா, அரைக்க வச்சுருந்ததோடு சேர்த்து என்னென்ன அரைக்கணும்னா 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1/4 மூடி இல்லாட்டி அரை மூடி வந்து தேங்காய் எடுத்துக்கணும். அதில் தேங்காய் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். நல்லா மையாக இருக்கணும். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ பருப்பில் வந்து வெல்லம் கலந்துருந்தோம் இல்லையா, அது நல்லா எல்லாம் கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அரிசி, ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்குறோம். ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த அரிசி வந்து நல்லா வேகணும் இல்லையா. அது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். 2 இல்லாட்டி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு, 10 கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை வந்து 2ஆக உடச்சி எடுத்திருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு இந்த பாயசத்தோடு சேர்க்க போகிறோம். பாயசத்தோடு சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி ஆயிரும். இந்த பருப்பு பாயசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வர்ற நவராத்திரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பருப்பு பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து கடலைப்பருப்பு சுண்டலும் எலுமிச்சை சாதமும் ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த கடலைப்பருப்பை வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 வரமிளகா வந்து இதில் பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, 1/4 மூடி இல்லாட்டி அரை மூடி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெமன் ரைஸ் இருக்கு இல்லையா, அது பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வந்து இந்த லெமன் ரைஸுக்கு வந்து வடித்த சாதம் எடுத்திருக்கேன். குழஞ்சிராமல் இருக்கணும், கொஞ்சம் விதையாக இருக்கணும், அந்த அளவு பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன் இதுக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை வந்து ஒரு கை எடுத்திருக்கேன். இதில் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன். 2ஆக உடச்சி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, ஒரு குட்டியான ஒரு பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சாறு இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அந்த ஜூஸை வந்து இதில் சேர்க்குறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டோன்னா இந்த தாளிதம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பச்சை நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன்.
கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலையை அதில் பிச்சு போட்டுடலாம். பிச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நிறையா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ஏன்னா கொஞ்சம் கூடமாகவும் இருக்கும், இல்லாட்டி கம்மியாகவும் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அரிசி அளவு நான் சொல்லலை, அதுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெள்ளை கலர் சாதம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். இந்த நவராத்திரிக்கு வந்து கடலைப்பருப்பு சுண்டலும் எலுமிச்சை சாதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து அரிசி மாவு புட்டு ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மாவு பச்சரிசின்னு சொல்லுவேன் இல்லையா, அது வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது தலை நிறையா 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை தண்ணி இருக்குல்ல, பச்சை தண்ணியில் தொளிச்சு விடணும். ஒரு 2 கை இல்லாட்டி ஒரு 3 கை வந்து தொளிச்சு விட்டால் போதும், நிறையா வேண்டாம். தொளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எப்படின்னா ஊற்றிடாமல் தொளிச்சு விடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா அது தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா தண்ணி நிறைய ஆயிரும், அது ரொம்ப ஊறுற மாதிரி ஆயிரும். இதை நல்லா தொளிச்சு விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணிலாம் இருக்காது. அப்போது என்ன பண்ணோம், ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இதில் இருக்கணும், அப்படியே பூவாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை வந்து லைட்டாக ஒரு 2 கை இல்லாட்டி ஒரு 3 கை வந்து தொளிச்சு விடணும். தொளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணையில் கட்டி படக்கூடாது. கட்டியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு இதாக இருக்கும். அதனால் கட்டி படாமல் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் குக்கர்லேயோ இல்லாட்டி வேறு எதுலேயோ வச்சு வேக வைக்க வேணாம், இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். இந்த அரிசியை அரைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ தண்ணி ஊற்றி அது தனித்தனியாக இருக்கணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இட்லி பாத்திரத்தில் நான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரித்து வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே சுற்றி நான் அப்படியே தூவி விடுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ஈவனாக வேகும். அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகணும் வைங்களேன். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த இதில் பாருங்கள், இட்லி சட்டியில் பாருங்கள் ரவுண்டாக வச்சுருக்கேனா, அப்படியே ரவுண்டாக எல்லாம் ஈவனாக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டிதே இருந்துச்சுன்னா லைட்டாக எடுத்து விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து தேவையான அளவு வேக வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிராமல் லைட்டாக மலர்ந்த மாதிரி இருந்தால் போதும். தேவையான அளவு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பூ இருக்கு இல்லையா, தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஜீனி எடுத்திருக்கேன். ஜீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பழைய வீடியோ தான். நான் அதுக்கு வாய்ஸ் மாத்திரம்தான் கொடுத்துருக்கேன். இது பழைய வீடியோவை கொலாஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.